அதிகம் என்ற அடிப்படையில் மறுசீராய்வு என்று இந்த வரியை விழிப்பை கொண்டு வரக்கூடிய நேரத்தில் எப்படி செய்கிறார்கள் மறுசீராய்வு என்பதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, ஏதோ ஆளுங்கட்சியில் நாங்கள் கூட்டணியிலே இருந்து கொண்டு ஆதரவு தெரிவித்து விட்டு வெளியே வந்து இது கபாநாடகம் என்று சொல்கிறார்களோ, அவர்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன், அத்தனை கட்சிகளும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது என்று தெரிவிக்கவில்லை என்பதை கிடையாது. எதிர்ப்பு தெரிவித்தோம். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் தெரிவித்தது, கூட்டணி கட்சியில் உள்ள அத்தனை கட்சிகளும் தெரிவித்தது. தெரிவிக்காமல் இல்லவில்லை. ஆனால் மறுசீராய்வு என்று சொல்லிக்கொண்டு ஒரு வீடு ஒருத்தர் கட்டாங்க, ஒரு வீடு கீழே ஆல்ரெடியா இருக்குது, ஒரு 585 ரூபாய் அந்த வீட்டுக்கு வந்து வரி விதிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. மீண்டும் ஒரு அதே வீட்டிலே மேலே கட்டப்படுகிறது. அந்த வீடு கட்டப்பட்ட பிறகு அந்த வீட்டுக்கு ஒரு வரி வர வேண்டும் என்று சொன்னால் வந்து வரி விதிப்பு அதிகாரிகள் என்ன செய்கிறார்கள் என்றால், மேலே உள்ள வீட்டுக்கு 6000 ரூபாய் வரி போடுகிறார்கள். 6 மாத காலத்துக்கு 6000 ரூபாய், ஒரு ஆண்டு காலத்துக்கு 12000 ரூபாய். கீழே கொடுக்கப்பட்டு 585 ரூபாய் உள்ள வீட்டுக்கு 6000 மாற்றப்படுகிறது. வரி சீராய்வு என்பது இதுதானா? இதைத்தான் மன்றத்திலே கேட்கப்பட்டது. வரி சீராய்வு என்றால் என்ன? 25% நீங்கள் ஏற்றுப்படுகிறீர்கள் என்றால் 25, 50 என்றால் 50, 75 என்றால் 75, அதைத்தானே ஏற்ற வேண்டும், அதைத்தானே சேர்க்க வேண்டும். 585 ரூபாய் இருக்கக்கூடிய வீட்டுக்கு 6000 ரூபாயாக ஏற்றப்பட்ட விட்டு அந்த அதிகாரிகளிடத்திலே சென்றால் மிரட்டுகிறார்கள். வரி விதிப்பு அதிகாரிகள் மிரட்டுகிறார்கள். என்னவென்று, உன் வீட்டை முழுமையாக அளவு செய்வேன், இந்த 6000 மட்டுமல்ல, நாங்கள் 72,000 ரூபாயும் போடுவோம் என்று மிரட்டுகிறார்கள். பயப்படுவார்களா இல்லையா? ஏதோ 6000 தான் கேட்டா பேசாம கட்டிட்டு போயிடலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் நிறைய வீட்டுல இருக்குது. அப்படி கட்டணங்களும் நிறைய வீட்டுல இருக்கிறாங்க. இது மட்டுமல்ல, எவ்வளவு இதுல எடுத்து விட்டீங்கன்னா, அதாவது தமிழகத்தினுடைய தலைநகர் சென்னையிலே இருக்கக்கூடிய மாநகராட்சி, பெருநகர் மாநகராட்சியிலே ஏ ஜோனல், பி, சி, டி என்று 4 ஜோனல்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஆனால் திருப்பூர் மாநகராட்சியிலே 3 ஜோனல்கள் தான் பிரிக்கப்பட்டிருக்கிறது, ஏபிசி என்று. நீங்கள் பிரிக்கப்பட்ட இந்த ஜோனல்களிலே நீங்கள் ஏ என்று பிரிக்கப்பட்டுள்ள அந்த வீடுகளிலே ஒரு வீட்டுக்கு வரி விதித்திருக்கிறார்கள். எவ்வளவு என்று தெரியுமா? குடியிருக்கக்கூடிய வீட்டுக்கு 1,46,000